1297 கோடி ரூபாய்க்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1714 கோடி 4 லட்சம் ரூபாயில வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை சார்பில் 30 கோடி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. சுற்றுலாத்துறை சார்பில் 19 கோடி 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. நார்த்தம்பட்டி ஊராட்சியில மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டிருக்கு. பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாவட்ட மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான சிப்கா தொழில் பூங்கா திட்டம் இன்று திறக்கப்பட்டிருக்கு. தருமபுரி தொழில் பூங்காவுக்கு ஆரம்ப கட்ட பணிகளான அணுகு சாலை மற்றும் நுழைவாயில் தகவல் பலகை, தெரு விளக்குகள் மற்ற இதர பணிகள் அமைக்கக்கூடிய பணி 12 கோடி 39 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கு. இதில் அடுத்த கட்டமா 200 ஏக்கர் பரப்பளவில் உட்கட்டமைப்பு பணிகள் 93 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இப்போ நடைபெற்று வருது. இப்போ தருமபுரி சிப்கா தொழில் பூங்காவில் இணையதளம் மூலமா 200 ஏக்கர் நிலத்தில் தொழில் முனைவோர்களுக்காக நிலம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருது. இதுல 7 தொழில் நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்று உங்களுடைய முன்னிலையில வழங்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு செஞ்சு தரப்பட்டிருக்கு. மொத்தம் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் 447 கோடி 26 லட்சம் ரூபாயில 43,86,926 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம ஆட்சியோட முத்திரை திட்டங்கள் இருக்கு. அதுல தருமபுரி மாவட்டத்தில் பயனடைந்தவங்க லிஸ்ட சொல்றேன், கொஞ்சம் பெருசுதான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2,84,091 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 22,087 புதுமை பெண்களுக்கும் 11,576 தமிழ் புதல்வன்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 76,958 இளைஞர்களுக்கு நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தில் பயிற்சி கொடுத்து அவங்களோட திறனை மேம்படுத்தி இருக்கிறோம். 48,504 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. 4,22,535 பேரை மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கவனிச்சிட்டோம். கலைஞரின் வருமுன் காப்பும் திட்டத்தில் 93,379 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் 7,838 அந்த 838 பேரோட உயிரை அவங்க குடும்பங்களோட மகிழ்ச்சியையும் காப்பாற்றி இருக்கிறோம். ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் 4,410 பேரை திடமானவர்களாக மாற்றி இருக்கு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமா 59,374 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கும் திட்டம் மூலம் 6,523 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டம் மூலம் 2,125 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 14,514 பேர் புதிய மின் இணைப்புகளை பெற்றிருக்காங்க.
2,60,444 தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலத்திட்ட நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் மூலம் 78,070 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. டாட்கோ மூலமா 896 பேருக்கு கடனுதவி வழங்கி இருக்கிறோம். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமா 6,276 பேர் வேலை வாய்ப்புகள் பெற்றிருக்கிறாங்க. இப்படி இத்தனை லட்சம் மக்களுக்கு இத்தனை திட்டங்களை தருமபுரிக்காக செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனியும் நாங்க தான் செய்யவும் போகிறோம். இவ்வளவு திட்டங்களை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் இருக்க முடியுமா? அதனால சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, சித்தேரி ஊராட்சியில் இருக்கக்கூடிய 63 மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடி மக்களும் குளகம்பட்டி, சின்னாங்குப்பம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழக்கூடிய பொதுமக்களும் பல்வேறு பணிகளுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த கிராமங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரூர் வருவாய் வட்டத்தில் இது இணைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஒகேனக்கல் தருமபுரிய இணைக்கக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலையில் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வர இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதி தற்போதுள்ள இருவழித்தடத்தில் இருந்து 4 வழித்தடமா 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கட்டமாக மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் பரிகரம் ஊராட்சியில் பரிக முதல் மலையூர் வரை இருக்கக்கூடிய வனச்சாலை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையாக மேம்படுத்தப்படும். நல்லம்பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும். நான்காவது அறிவிப்பு, அதிக அளவில் புளி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புளி வணிக மையம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரூர் நகராட்சியில் வாழக்கூடிய மக்களுடைய நலன் கருதி வள்ளிமதுரை குடிநீர் வழங்கல் திட்டம் புதிய குழாய்களை புதுப்பித்தும் அதை பதிச்சும் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைச்சும் 15 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். இப்படி மாநிலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியோட ஒவ்வொரு தனி மனிதனுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருது. சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் காட்டின வழியில உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம்.